விட்டகத குறைகள் வாட குறைகள் வாட குறைகள் வாட கணவனியே அருள் புரிவாய் குறைகள் வாட குறைகள் வாட குறைகள் வாட கணவனியே அருள் புரிவாய் விட்டகத குறைகள் வாட குறைகள் வாட குறைகள் வாட குறைகள் வாட பெருமாளே அருள் புரிவாய் விட்டகதை குறைகள் வாட குறைகள் வாட குறைகள் வாட பெருமானே அருள் புரிவாய் எம்மா எம்பர பேதங்கையரே அண்ணனான போவாரோ குழந்தைகளை எடுப்பதற்கு நாகலோமோ போனேனானா நாகராஜ நாககண்ணி பச்சமானை கண்டபோது படத்தையும் தான் விரிக்குதோ பச்சமானை தூண்டுதம்மா என் தேவி லட்சுமியோ என் தேவி லட்சுமியோ நடுத்தேவி இருப்பாளம்மா அவளுக்கு நான் என்ன சொல்லு அதனாலே வருவதி அண்ணனான கோவாலோ நாகலோகம் போடுமா பகவானோட சிரமணு ஒரு சாண உயரத்தில் நாககாளி பெரும்பெருக்கு அண்ணனுக்கு கைலெடுத்து பகவானுக்கு தெரியாது பச்சமானோ கைலெடுத்து அண்ணன் கையில் கொடுத்தையோ அவசரமா போவிடமோ பச்சமானோ சொல்லும் போது பச்சமானோ சொல்லும் போது பார்வதியா எது சொல்வார் பச்சமானோ சொல்லும் போது பச்சமானோ சொல்லும் போது அந்த பார்வதியா யாரு செய்வா பார்வதியும் ஓடி வந்து பகவான் தேவி பார்வதியா பகவான் பக்கம் ஓடி வந்து பகவானுக்கு தெரியாமல் தலவாழத்தான் வளர்த்தாரு பக்தியான பார்வதியா நாககாளி பிறப்பெடுத்து அண்ணன் கையில் கொடுத்தபோது எம்பெருமான் போவாரோ குழந்தைகளை எடுப்பதற்கு பெரம்பு கொண்டு கையெழுத்து நாககாளி பிறப்பெடுத்து நாகலோகம் ஓடி வந்து நாராயணன் வரபோது நாகராஜ நாககணி பச்சமானை கண்டபோது பச்சமானை கண்டபோது படத்தையும் தான் விருக்குதையா பச்சைமானை கண்டபோது பச்சைமானை கண்டபோது அந்த பக்தர்களெல்லாம் திருக்குதையா என் பெருமானாகிய கோவாலக்கண்ணன் கோவால கண்ணன் நாககாளி பெரம்பெடுத்து இருக்கும்போது அப்படி நாககாளி பிறம்பெடுத்திருக்கும் போது நாகமானது படத்தை சுருக்கும் போது அதாவது பார்வதிட்ட பச்சைமான் என்ன சொல்றா தெரியுமா? என்ன சொல்றார்? அதாவது நாககன்னியும் நாகராசனும் மிக சக்தி வாய்ந்ததுங்க. அதை போய் அதுக்கு பெத்த பிள்ளைகளை எடுக்கணும்னு சொன்னா என்னை சும்மா விடாது. பச்சைமான தீண்டும்னு சொன்னால் பச்சைமான தீண்டும் என் தேவி லட்சுமி நடுத்தெருவில் இருக்கும், நடுத்தெருவில் நிற்பா. அதனால பகவான் தலையில நாககாளி பிறம்பிருக்கு. அந்த பிறம்பெடுத்து கொண்டு வந்து தந்தைன்னு சொன்னா எப்படி பிறம்பெடுத்து கொண்டு வந்து தந்தைன்னு சொன்னா நான் போய் எடுக்கணும்னு சொல்லும் போது அப்படி
நாகலோக பட்டணத்துல 7 குழந்தைகளையும் எடுக்க போகும்போது நாகராசன் நாகனி என்ன செய்யுது? என் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் நாககாளி பெரம்பெடுத்து இருக்கும் போது ஆமா நாகமானது படத்தை சுருக்கும் போது அப்படி படத்தை சுருக்கும் போது நாக கண்ணி வெண்கும் நாகராஜனுக்கும் ஆமா என் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் என்ன 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 சொல்லுதாருமா? மகுடி குழலை கையில் எடுத்து எப்படி மகுடி குழலை கையில் எடுத்து எப்படி மகுடி ஊதார் தெரியுமா? ஆடுவாம்பே விளையாடை வாம்பே அப்படி 7 பிள்ளைகளையும் கையில் எடுத்து சந்தன வனத்தில் உணர்ந்து சந்திரமா முனிவர்கிட்ட வழக்க சொல்லி கொடுக்கும்போது 7 பிள்ளைக்கும் 16 வயசு ஆகுது. அப்ப 16 வயசுல எப்படி முளைப்பாரி ஓட்டு விளையாடு தெரியுமா? எப்படி? சந்திர வனத்துல எப்படி முளைப்பாரி ஓட்டு விளையாடுது? தன்ன நன்னாரி நான் தன்னாரே தன்ன நன்னாரி நான் தன்னாரே வாருங்க மாடுங்க கூடுங்கம்மா அப்படி வந்துச்சு கொண்டு யாருங்கம்மா வாழ வடந்தத வாருங்கம்மா வள வடக்க சாஞ்சத வாருங்கம்மா வாழ வடந்தத வாருங்கம்மா வள வடக்க சாஞ்சத வாருங்கம்மா ஏ வாழ கோல வள சுண்ணாச்சி அம்மாக்கே வாழது கொண்டைய வாருங்கம்மா வாழ கோல வள சுண்ணாச்சி அம்மாக்கே வாழது கொண்டைய வாருங்கம்மா ஏ வேப்ப மரத்தையே ஊருங்கம்மா நல்ல வெத்தல கட்ட பரப்புங்கம்மா வேப்ப மரத்தையே கூறுங்கம்மா நல்ல வெத்தல கட்ட பரப்புங்கம்மா
பூத்தத பாருங்கம்மா கத்திரிகாலம் தே பூத்தத பாருங்கம்மா கத்தரி பூப்பழ சொன்னாதி அம்மாளே நம்மளே மின்னத பாருங்கம்மா கத்தரி பூப்பழ சொன்னாதி அம்மாளே நம்மளே மின்னத பாருங்கம்மா நெருஞ்சி பூத்தத பாருங்கம்மா நெருஞ்சி நெருக்க பூத்தத பாருங்கம்மா நெருஞ்சி பூத்தத பாருங்கம்மா நெருஞ்சி நெருக்க பூத்தத பாருங்கம்மா நெருஞ்சி பூ போல சொன்னாதி அம்மாளே நெருஞ்சி பூருவத பாருங்கம்மா நெருஞ்சி பூ போல வடிவமானது நெருஞ்சி பூருவத பாருங்கம்மா முல்லை பூத்தத பாருங்கம்மா முல்லை மோகந்து பூத்தத பாருங்கம்மா முல்லை பூத்தத பாருங்கம்மா முல்லை மோகந்து பூத்தத பாருங்கம்மா முல்லை பூ போல வடிவமானது மூக்குத்தி மின்னத பாருங்கம்மா முல்லை பூ போல வடிவமானது மூக்குத்தி மின்னத பாருங்கம்மா சூர படந்தத பாருங்கம்மா சூர சுத்தி படந்தத பாருங்கம்மா சூர படந்தத பாருங்கம்மா சூர சுத்தி படந்தத பாருங்கம்மா சூர கொடி போல வடிவமானது சூது வேலையட்ட பாருங்கம்மா தன்னானே 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 வெள்ளரி பூத்தத பாருங்கம்மா வெள்ளி வாகமா பூத்தத பாருங்கம்மா வெள்ளரி பூப்பழ வடிவமாளுக்கு வெள்ளி கீழத பாருங்கம்மா குதிரை வரத பாருங்கம்மா குதிரை குதிச்சி வரத பாருங்கம்மா அந்த குதிரை மேல வரும் வடிவமாளுக்கு கொளுத்து மின்னத பாருங்கம்மா ஆன வரத பாருங்கம்மா ஆனந்தி வரத பாருங்கம்மா ஆன தடப்பழ வடிவமாளுக்கு அட்டியல் மின்னத பாருங்கம்மா சைக்கிள் வரத பாருங்கம்மா சைக்கிள் சைசா வரத பாருங்கம்மா சைக்கிள் தடப்பழ வடிவமாளுக்கு சங்கிலி மின்னத பாருங்கம்மா சைக்கிள் வரத பாருங்கம்மா சைக்கிள் சைசா வரத பாருங்கம்மா சைக்கிள் தடப்பழ வடிவமாளுக்கு சங்கிலி மின்னத பாருங்கம்மா காரு வரத பாருங்கம்மா காரு கதறி வரத பாருங்கம்மா காருக்குள்ள இருக்கும் வடிவமாளுக்கு கம்பளி மின்னத பாருங்கம்மா காரு வரத பாருங்கம்மா காரு கதறி வரத பாருங்கம்மா காருக்குள்ள இருக்கும் சங்கல செம்மக்கு கம்பளி மின்னத பாருங்கம்மா வெள்ளி மலையில கல்லெடுத்து நல்ல வெங்கல பானையில் பொங்கலிட்டு ரத்து புது வரும் வடிவமாளுக்கு வெள்ளி குஜம் கொண்டு வீசுங்கம்மா வெள்ளி மலையில கல்லெடுத்து நல்ல வெங்கல பானையில் பொங்கலிட்டு ரத்து புது வரும் வடிவமாளுக்கு வேடிக்கை உமையணிங்களம்மா தங்க மலையில கல்லெடுத்து நல்ல தாவள பானையில் பொங்கலிட்டு தவிச்சி வரும் வடிவமாளுக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தங்க மலையில கல்லெடுத்து நல்ல தாவள பானையில் பொங்கலிட்டு தவிச்சி வரும் வடிவமாளுக்கு தத்தி கும்மியணிங்களம்மா பூக்கத மரத பூக்கவ பாவ பூவுக்கு பன்னெண்டு அடிக்க வப்பா பூக்க வச்சவ வடிவமாளுக்கு போத்தி கும்மியணிங்களம்மா பூக்கத மரத பூக்கவ பாதையை பூவுக்கு பன்னெண்டு அடிக்க வப்பா பூக்க வச்சவ வடிவமாளுக்கு போத்தி கும்மியணிங்களம்மா காய்க்கத மரத காய்க்க வப்பா காய்க்கு பன்னெண்டு அடிக்க வப்பா காய்க்க வச்சவ வடிவமாளுக்கு கைதட்டி கும்மியணிங்களம்மா காய்க்கத மரத காய்க்க வப்பா காய்க்கு பன்னெண்டு அடிக்க வப்பா காய்க்க வச்சவ வடிவமாளுக்கு கைதட்டி கும்மியணிங்களம்மா நெருஞ்சி பூத்தத பாருங்கம்மா நெஞ்சி நெருக்க பூத்தத பாருங்கம்மா நெஞ்சு பூ போல வடிவமாளுக்கு நெத்தி புருவத பாருங்கம்மா வேலையான வேலையம்மா விளையாடோ சமயமம்மா வடிவம்மா வேற சொல்லி ஓடுங்கம்மா ஒரு குலவே ராமமான சாம போல அதிசாம வேளையில ஆடுவலாம் பாடுவலாம் ஆளாடி போடுவலாம்
தில்லையிலே குடிகொண்டு இருப்பவரே தாயான வடிவம்மா ஆடுவார பாடுவாரா ஊராஜ வைக்கவம்பா வடிவம்மா தாயவரோ உள்ள மக தாயவம்பா அவன் ஆடுவே வைக்கவம்பா தாயான வடிவம்மா அவன் நல்ல மக தாயவம்பா அடிவாக மக்களுக்கு வாக்கு சொன்னா தப்பாது தாயான வடிவம்மா அவன் வரக்குடுந்தா பொய்யாரு ஒரு குறையும் வந்துவிடாது பிள்ளை இல்லா பெண்களுக்கு தாயான வடிவம்மா இல்லையாரும் தந்துடுவார் மழை இல்ல பெண்களுக்கு அம்மையான வடிவம்மா அவன் மழை வரும் தந்துடுவார் அவன் தீராத நோயையும் அவன் திருநீரா தீர்த்து வைப்பார் மக்கள் எல்லாம் அவன் மூஞ்சி போற வண்ண வச்சு தாயான வடிவம்மா முடிசூட வாழவம்பா ஓடுங்கம்மா ஒரு குறைவன் போனார் கூட மக்கள் எல்லாம் தாயான வடிவம்மா பாட்டி வரவம்பா தாயான வடிவம்மா பால்பான பொங்கவம்பா ஓடுங்கம்மா ஒரு குறைவன் மூஞ்சி போற வண்ண வச்சு தாயான வடிவம்மா அவன் முடிசூட வாழவம்பா மக்களெல்லாம் ஒன்று கூடி வடிவம்மா வேற சொல்லி மணிக்கோட ஓடுங்கம்மா அக்காதங்க 7 பேரும் பகவானை மனதில் எண்ணி அதாவது அக்கினியில பிறக்க போறா. எப்படி பிறக்க அக்கினியில அது அக்கினியும் அணையுதம்மா அணையும் போது ஆதிவெளி கைலாசதே ஆண்டவதான் பவானுக்கு காந்தளதே நின்ற போது வேதனையும் நின்ற போது அமலனான சவரமா கைலாச உலகமெல்லாம் பார்வதிய நெடுரா பார்வதியை காணாதே பகவான
எட்டு பேரும் கடவுளான சிவபெருமான் ஆமா எம்மா எம்மா காளியரே எம்மா காளியர் என்ன வர உனக்கு வேணும் ஈசனிடம் இப்போ கேளு நான் தாரேன். ஆமா ஈசனிடம் இப்ப கேளு யாரு அதுக்கு பேச்சியம்மா என்ன சொல்லுறா? பேச்சியம்மா என்னமா சொல்லுவார்? ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அட்டகாளி 8 பேர் அக்கினியில பிறந்ததுனால அட்டகாளி 8 பேருக்கும் கைலாசத்தில் நிலைய வேணும். ஆமா கைலாசத்துல நிலைய வேணும். முப்புறத்தில் கோட்டை வேணும். முப்புறத்திலே கோட்டை வேணும். குளிப்பதற்கு சுனையும் வேணும். ஆமா குளிப்பதற்கு சுனையும் வேணும். அட்டகாளி கேட்கும் போது அப்படி காளியம்மா சுக்கராட்சி அம்மா கேட்கும் போது ஆண்டவன் பகவானும் கைலாசம் அழைத்து வாரா. ஆமா எப்படி அழைத்து வாரா? வடக்கு கோட்டை வாசலிலே அட்டகாளி 8 பேரும் கோட்டையதே போட அப்படி அட்டகாளி 8 பேர் வாழ்ந்து வர வேலையில அப்படி அட்டகாளி 8 பேர் சொக்கநாச்சி அம்மா வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் தினமதியில ஆமா பகவான் இடத்துல அட்டகாளி 8 பேர் என்ன சொல்லுறா தெரியுமா? என்னமா சொல்கிறார்கள்? உங்க கோட்டையில இருக்கக்கூடிய 103 லிங்கத்தையும் கொடுத்தேரானா? ஆமா உங்க கோட்டையில இருக்கக்கூடிய 103 பருவலிங்கத்தையும் கொடுத்தேருன்னு சொன்னா காளி கோட்டையில வைத்து ஒரு வார பூஜை செய்து ஆமா ஒரு வார காலங்களாக பூஜை செய்து விட்டு அட்டகாளி 8 பேரும் கொடுத்துருவோம். ஆமா ரெண்டாவது குணம் தந்துருவோம்னு சொல்லி கேட்கா சுக்கராச்சி அம்மா. ஆமா அதுக்கு பகவான் என்ன சொல்கிறார்? என்னமா சொல்கிறார்? எம்மா என் கையில இருக்கக்கூடிய 100 லிங்கத்தை தருவேன். ஆமா 100 லிங்கத்தை வேணாம் தாரேன். 3 லிங்கத்தை தரைய மாட்டேன். 3 லிங்கத்தை தரவே மாட்டேன். அது ஏம்மா? கேளுங்கம்மா. என்ன பருவலிங்கத்தை கொடுத்தேனானால் பகவானாக இருக்க முடியாது. ஓ பருவலிங்கத்தை கொடுத்தேன்னு சொன்னால் நான் பகவானா இருக்க முடியாது, படி இழக்க முடியாது, போக முடியாது. சரி சிவலிங்கத்தை கொடுத்தேனால சிவனாருக்கு மதிப்பும் இல்லை, சிவனார் என்று மதிப்பு இல்ல. சொக்கலிங்கத்தை கொடுத்தேனால சொக்கனுக்கு மதிப்பும் இல்லை, சொக்கநாதருக்கு மதிப்பு இல்ல. அப்படி பகவான் சொல்லும் போது அப்படியாக சொல்லும் போது காளியர்கள் 8 பேரும் கவுளா கேக்கா. எப்படிமா கவுலான எப்படி பூஜை செய்து தாரேன் என்று. ஆமா அத்தான் பகவானே பகவானே 8 நாளைக்கு எங்க காளி கோட்டையில வச்சு பூஜை செஞ்சுட்டு தந்துருதேன்னு சொல்லி கேக்கா. 103 லிங்கத்தை வாங்கி கொண்டு 103 லிங்கத்தை வாங்கி கொண்டு அக்கா தங்க 7 பேரும் கோட்டையில வைத்து ஒரு வார கால பூஜை செய்து ஆமா காளி கோட்டை வளரோதையா கைலாசமோ தனியுதையா சோமயமோ குறையுதையா வளரோதையா மதிப்பும் இல்லை
பகவான் மட்டும் ஒத்தையில இருக்காரு. ஐயா பகவானை போல கைலாசத்துல பைத்தியாரம் யாரும் கிடையாது. யாரு கிடையாது. யார் என்னத்தை கேட்டாலும் தந்தை அப்படின்னு சொல்லி வர தள்ளி கொடுத்துறது. அட்டகாலி 8 பேரும் ஆமா கவலா கேட்காத லிங்கத்தை பூரா அள்ளி கொடுத்துட்டாரோ. செய்த வேலையால ஆண்டை மட்டும் ஒத்தையில இருக்காரு. ஒத்தையில இருக்காரு. படி இழக்க முடியல, வரம் கொடுக்க முடியல. பகவான் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து யாரு வரா? யாரும்மா வரார்கள்? அலையாத வர வாங்கி அட்டரசு பாலர்கள். அழியாத வர வாங்கி அட்டரசு பாலர்கள் 8 பேர் வரார்கள். பகவானுக்கு இக்கதி வரம் வேணுமா? ஆமா பகவானுக்கு இக்கதி வரணுமா? பகவான் கூணாக உருகி உடம்பெல்லாம் மெலிஞ்சிருக்காரு. ஆமா உடம்பெல்லாம் மெலிஞ்சு உடம்பெல்லாம் கிடக்காரு. வர கொடுக்க முடியாம அட்டரசு பாலர்கள் 8 பேரும். ஆமா பகவான் பூசை முடிக்க வேணும். பகவான் பூசை முடிக்க வேணும். அட்டகாலி 8 பேரும் அவசரமா ஓடி வந்து எந்த ஊரு ஊரு என்ன உள்ளதையும் உள்ளவர்
ஒளியாம சொல்ல வேணும் காளியம்மா கேட்கும் போது காளியம்மா கேட்கும் போது கண்ணறியான் காளியம்மா கேட்கும் போது காளியம்மா கேட்கும் போது கண்ணு சொல்வா அப்படி காளியம்மா ஓடி வந்து என்ன கேட்கா தெரியுமா? என்னம்மா கேட்கும்? இந்த வயதான காலத்துல ஆமா ஏ தாத்தா இந்த வயதான காலத்துல எங்க கால்நடையா வாரியா? எங்க இருந்து எங்க போறிய? எங்க வாரியா? காளியம்மா கேட்ட போது சொக்கனாச்சியம்மா கேட்ட போது சொக்கனாச்சியம்மா கேட்ட போது சரி கண்ணபிரான் ஏதாவது சொல்லுவார். ஏது என்னம்மா சொல்லுவாரு? தாத்தா காசிக்கு போயிட்டு வரேன். காசிக்கு போயிட்டு கால்நடையா நடந்து வரேன். தாத்தா இப்ப எங்க வர்றாரு? கோமரிய பார்க்க போறான் தாத்தா. அந்தால சொக்கராச்சியம்மா பார்த்தா ஓடே கொட்டு சொக்கராச்சியம்மா வந்து தாத்தாவை. தாத்தா யாரு கண்ணம்னு தெரியல. ஆமா அவரு யாருக்கு மேல சொல்லுவாருல கன்னியாகுமரி போறோம்னு சொன்னா முடிஞ்சு வச்சு. தாத்தா கோமரிய பார்க்க போறாரு. சொக்கராச்சியம்மா பார்த்தா தாத்தா ஓடியாந்து ஒரே கொட்டு. ஆமா அப்படி சொல்லும் போது ஆமா அக்கா தங்கச்சி 8 பேர் வாங்க அடிப்போம்ட்டு ஆமா 8 பேரும் சேர்ந்து தாத்தாவை அடிச்சு உதச்சு சங்கடப்படுத்தா. அப்ப தாத்தா சொல்லுதா நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. என் பேச்சு மாதிரி தப்பா நினைச்சிட்டீங்களா? கன்னியாகுமரிக்கு போறோம்னு. நான் கன்னியாகுமரிக்கு போற முடியாது சொல்லுது. நீங்க என்ன இப்படி அடிக்க வந்து? அப்ப சொக்கனாச்சியம்மா சொல்லுதா என்னம்மா சொல்லுதா? கிழவன் தப்பிச்சான். அப்ப அந்த கிழவர் என்ன கேட்காரு? என்னம்மா கேட்டாரு? எம்மா காளியர்களே காசியில இருந்து கால்நடையா நடந்து வரதுனால தாத்தாக்கு பசியாயி போச்சு. தாத்தாக்கு ரொம்ப பசியா இருக்கு. கொஞ்சம் அன்னம் கொடுங்களேன். ஆமா அந்த திருவோட்டரே கொஞ்சம் அன்னம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிடுவேன். தாத்தா கேட்ட போது ஆமா அப்பதான் சொக்கனாச்சியம்மா என்ன கேட்காது? என்னம்மா சொல்லுவா? ஏ தாத்தா நீ கிழவனா இருக்க போய் தப்பிச்சிட்ட. பகவான் மட்டும் இங்க வந்தாருன்னா கையில வச்சு கசக்கிறோம். ஆமா அதாவது தாத்தாக்கு சும்மா சாப்பாடு தரமாட்டோம். தாத்தாக்கு ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியும் அப்படிங்காரு. ஆமா என்ன தெரியுமா? ஆடவும் தெரியும் பாடவும் தெரியும். தாத்தாவுக்கு கொஞ்சம் கூத்தாட தெரியும். அந்த காலத்துல ஆடுன ஆட்டம் என்ன பாடுன பாட்டு என்ன அப்படின்னு தாத்தா சொல்லுவாரு. அப்ப சொக்கனாச்சியம்மா என்ன சொல்லுவா தெரியுமா? ஏ தாத்தா இந்த காளி ஓட்டைக்கு முன்ன ஒரு ஆட்டம் போடு உனக்கு திருவோடு நிறைய சாப்பாடு தரேன். அப்படி சொக்கனாச்சியம்மா சொன்னபோது அப்படி சொல்லும் போது என் பெருமான் கோவால கண்ணன் என்ன பண்ணாருமா? நிறகுளத்து தண்ணீர்ல சொரி தவள குதிச்சது போல் ஆமா லவக்குன்னு குதிக்காரு. ஆடவும் தெரியல பாடவும் தெரியல. மறுபடியும் சொக்கராச்சியம்மா கோவம் வந்துருச்சு. ஒரே கொட்டா மறுபடியும் வந்து கொட்டினா. அப்ப என்ன செஞ்சாரு தாத்தா? அட்டகாளி 8 பேரும் ஆட சொல்லி பாட சொல்லி காளியம்மா சொல்லுவாரு குறித்தவள குடித்தது அவளை போல குடிக்கலாம் சொல்லி காளியம்மா என்றே தெரியாமலே ஆங்கார கோபத்தோடு அம்மா கண்ணை உச்சில கொட்டும் போது ஆமா ஆட தெரியல பாட தெரியலன்னு கோவம் வந்தோடனே கண்ணனோட உச்சில வந்து ஓங்கி ஒரே கொட்டுல ஒண்ண கண்ணனுக்கு உரைச்சிருச்சு.
அதாவது பாருங்க, அன்னைக்கு கண்ணனுக்கு வாங்கின கோட்டோட யார் கொட்டினது? சொக்கராச்சியம்மா. அப்போ அவருக்கு உச்சிக்குழி துடிச்சிருக்கு. அவருக்கு உச்சிக்குழி துடிக்க போயிட்டு அன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா சிவராசிகளுக்கும் உச்சிக்குழி துடிக்கி. நமக்கெல்லாம் தெரியாது, விளைஞ்சு வச்சு பிறந்த 6 மாத புள்ள, 3 மாத புள்ள, 2 மாத பிள்ளைய பாருங்க, உச்சிக்குழி அப்படி படக்கு படக்கு துடிக்கும். அது அன்னைக்கு கண்ணனுக்கு சொக்கராச்சியம்மா கொட்டும் போது துடிச்ச உச்சிக்குழி. அப்போ அவர் சொல்லுவார், கொட்டு வலிச்சிருச்சு. அப்போ என்ன சொல்றா சொக்கராச்சியம்மா? எம்மா காளியரே, ஆமா, கொட்டு உரைக்குதம்மா உங்களுக்கு குடிபோகுனாராஜோ, கொட்டு உரைக்குதம்மா உங்களுக்கு குடிபோகுனாராஜோ, 8 நாளைக்குள்ள திருமூல கோட்டையும் தீப்பிடிக்கும், 8 நாளைக்குள்ள திருமூல கோட்டையும் தீப்பிடிக்கும். கொட்டு உரைக்குதம்மா உங்களுக்கு குடிபோகுனாராஜோ, கொட்டு உரைக்குதம்மா உங்களுக்கு குடிபோகுனாராஜோ, 8 நாளைக்குள்ள திருமூல கோட்டையும் தீப்பிடிக்கும், 8 நாளைக்குள்ள திருமூல கோட்டையும் தீப்பிடிக்கும். உச்சி உரைக்குதம்மா உங்களுக்கு உயிர்வகுனாராஜோ, உச்சி உரைக்குதம்மா உங்களுக்கு உயிர் போகுனாராஜோ, 8 நாளைக்குள்ள திருமூல கோட்டையும் தீப்பிடிக்கும், 8 நாளைக்குள்ள திருமூல கோட்டையும் தீப்பிடிக்கும். உச்சி உரைக்குதம்மா உங்களுக்கு உயிர்வகுனாராஜோ, உச்சி உரைக்குதம்மா உங்களுக்கு உயிர்வகுனாராஜோ, 8 நாளைக்குள்ள திருமூல கோட்டையும் தீப்பிடிக்கும், 8 நாளைக்குள்ள திருமூல கோட்டையும் தீப்பிடிக்கும். அப்படின்னு எம்பெருமான் கண்ணபிரான் சொல்லும்போது, ஆமா, சொக்கநாச்சியம்மா என்ன வருவா? சொக்கநாச்சியம்மா ஆமா, விவரம் கட்ட ஆளா இருக்கிய, ஏதாத்தா விவரம் கட்ட ஆளா இருக்கிற? 8 நாளைக்குள்ள எங்க கோட்டை தீ பிடிக்கும். ஆமா, எங்க கோட்டை தீ பிடிக்கும்னு சொல்லுற. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? எம்மா காளியரே, ஏமா சொக்கநாச்சியம்மா, தாத்தாவு கொஞ்சம் தந்திரமும் தெரியும் மந்திரமும் ஆமா, தெரியும், தாத்தாவுக்கு கொஞ்சம் தந்திரமும் தெரியும் மந்திரமும் தெரியும் அப்படிங்காரு. சோசியமும் தெரியும். ஆமா, ஜோசியமும் தெரியும், குறி சொல்லு அப்படிங்காரு. யோ கிழவா, கிழவா, முதல்ல ஆட தெரியும் நேரு, பாட தெரியும் நேரு. ஆட தெரியும் பாட தெரியும், ஆடவும் தெரியல பாடவும் தெரியல. இப்ப மந்திரம் தெரியும் தந்திரம் தெரியும். இப்ப மந்திரம் தெரியும் தந்திரம் தெரியும்னு சொல்லுவேற. உன்னை எப்படி நம்ப? உண்மை எப்படி நம்ப? அப்பதான் கண்ணபிரான் நினைக்கார். ஆமா, என்னமா நினைக்காரு? எப்படி அக்கா தங்க 8 பேருக்கும் நம்ம மேல நம்பிக்கை வரணும்ல அப்படின்னு. ஆமா, அங்க ஒரு ஆலமரம் ஒன்று இருந்தது. ஆமா, பெரிய ஆலமரம் காளி கோட்டைக்கு முன்ன. காளி கோட்டைக்கு முன்ன ஒரு ஆலமரம் இருந்தது. ஆமா, அந்த ஆலமரத்துக்கு அடியில் ஆமா என் பெருமான் கண்ணபிரான் என்ன பண்ணாரு? கண்ணபிரான் ஒரு பிடி விபூதியை கையில எடுத்து, ஆமா, விபூதிய கையில எடுத்து ஒரு பிடிய ஆலமரத்தை பார்த்து ஆலமரத்தை பார்த்து ஒரு மந்திரம் சொல்லுதார். என்ன மந்திரமா சொல்றாரு? ஓம் கிரீம் 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 நமோ நாராயண, ஓம் கிரீம் 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 நமோ நாராயண, ஓம் கிரீம் கிரீம் நமோ நாராயண, ஓம் கிரீம் கிரீம் நமோ நாராயண அப்படின்னு விஷ்ணு மந்திரத்தை சொல்றாரு. சொன்ன போது ஆமா, ஆலமரத்துல உள்ள பழுத்த இலை, பச்சை இலை, உதிர்ந்த இலை அம்புட்டு விழுந்துருச்சா? பூரா விழுந்துருச்சு. எல்லா இலையும் உதிர்ந்துருச்சு. ஆலையில மொதுன்னு கீழே விழுந்த போது ஆமா, ஒரு 5 இலை மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. 5 இலை மட்டும். ஏமா அது ஒட்டிக்கிட்டு இருக்கு உதிராம? ஆலை இலையிலே பள்ளி கொண்டு இருக்கிறார் அர்ச்சுதன் கோபாலன். அடே கண்ணு, அந்த அங்கே நிக்காரு. அந்த ஆலமரத்துல 5 இலையிலையும் குத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு கண்ணு. அதான் அந்த 5 இலை மட்டும் உரல. சொக்கநாச்சி அம்மாளுக்கு இன்னொரு சந்தேகம். என்ன சந்தேகமா? மறுபடி ஏதாத்தான் அங்க வாங்க. ஆமா, உமக்கு அழிக்கத்தான் முடியுமே உனக்கு தவிர அழிக்கத்தான் சக்தி இருக்கு, ஆக்க சக்தி இல்ல. ஆக்கும் சக்தி இருந்தா உதிர்ந்த இலையெல்லாம் மறுபடி ஒட்ட ஆமா, வைக்க. உனக்கு ஆக்கும் சக்தி இருக்கும்னு சொன்னா இந்த கீழே உதிர்ந்த இலைய பூரா மறுபடி ஒட்ட வைக்க வைப்பா மரத்து கிளையில அப்படிங்க. அப்பதான் திருவோடு நிறைய சாப்பாடு தருவோம். ஆமா, உனக்கு திருவோடு நிறைய சாப்பாடு தருவோம். அம்மா சொக்கநாச்சி அம்மா ஆமா, சாமானியப்பட்டவளை என்னமெல்லாம் சொல்லுறா. ஆமா, என்னமெல்லாம் சொல்லுதாமா? உடனே கண்ணபிரான் அதுக்கும் ஆட்டும் என்று ஆமா, சம்மதி. மறுபடி ஒரு மந்திரத்தை போடுவாரோ? ஓம் கிரீம் கிரீம் நமோ நாராயண, ஓம் கிரீம் 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 நமோ நாராயண அப்படின்னு கிளை மந்திரம் சொல்லும் போது கிளை மந்திரத்தை சொல்லும் போது பூமியில இருந்த ஆலயவல, பச்சை இலை, பழுத்த இலை, 1 மாதத்துக்கு முன்ன விழுந்த இலை, 5 மாதத்துக்கு முன்ன உசுந்த இலை, 6 மாதத்துக்கு முன்ன விழுந்த இலை, எல்லா இலையும் போய் அதது கிளையில ஒட்டிக்கிடுச்சு. ஆலமரம் பாரந்தாங்க. அதாவது உரையில பச்சை இலை மட்டும் உருந்துச்சு. இவர் மறுபடியும் ஒட்ட வைக்கல. எப்படி 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்ன உதிர்ந்து கிடக்குமே கீழே காஞ்ச இலை, பட்டை இலை, பழுத்த இலை அம்பூட்டு போய் ஒட்டிக்கிடுச்சு. ஆலமரத்துக்கு ஆட்டம் பாரம் தாங்க முடியும், அங்கே இங்கே ஆடுது. அப்போ மறுபடி கண்ணை பார்த்தாரு, ஆலமரம் கீழே சாஞ்சிருமேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு மந்திரத்தை எடுத்து வீதியை போட்டோன்னே அப்போந்தான் முதல்ல ஆலமரத்துக்கு ஆலை விழுத வர வச்சார். அதான் ஆலமரத்தில் பாருங்க ஆலை விழுதுங்குதோ. இதை எந்த விழுக்காரங்களா சொல்லுதாங்களா இப்போ உள்ளவங்க?
அதெல்லாம் இருந்து நாங்கள் இந்த கதையை தெளிவாகப்படுத்தி எத்தனையோ பழைய இதுகளை சொல்லலாம். அதை படிக்க இதை படிக்கணும் வீணாக்கிட்டோம். அதாவது இப்படி எடுத்து சொன்னால் அப்புறம் கூட்டம் பெருக்காது. ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்படி எடுத்து வேறமாக சொல்லணும். அன்னைக்கு தான் ஆலமரத்தில் முத ஆலை விழுத உருவாச்சு. கண்ணன் போட்ட மந்திரத்தினால உருவானதான். அட்டகாளி 8 பேர் என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்னம்மா மறுபடியும் சொல்லுதா? வரோமையா வயசா காளி கோட்டைக்குள்ள வரவு வேணும் உங்களுக்கு தெரிஞ்சதொரு மந்திரத்தை சொல்லி தர திருவோட அண்ணாரே காளியர் போது கண்ணவீரா காளியர்கள் கோட்டைக்குள்ளே காளியர்கள் கோட்டைக்குள்ளே கண்ணவீரா ஓடி வாரா காளியர்கள் கோட்டைக்குள்ளே காளியர்கள் கோட்டைக்குள்ளே கண்ணவீரா ஓடி வாரா காளியர்கள் முன்னாடி கண்ணவீரா பின்னாடக காளி கோட்டைக்குள்ள ஓடி வந்து ஆலமரம் அருகாடலே 103 கண்டுட்டாரு கண்ணனூரா கண்டுட்டாரே கண்ணாபிரா வார்த்தை ஒன்று சொல்ல போறா அம்மா அம்மா காளியர்கள் கோட்டையிலே 103 லிங்கம் வைத்து நீங்க வணங்கலாம் யாருடைய லிங்கம்மா உள்ளதையும் உள்ளபடி உள்ளதையும் உள்ளபடி ஒளியாமல் சொல்லிடமா உள்ளதையும் உள்ளபடி உள்ளதையும் உள்ளபடி ஒளியாக சொல்லலையா காளி 8 பேரை அழைச்சி ஆமா எம்மா காளியர்களே ஏமா காளியர்களே இது யாருடைய லிங்கம்னு இந்த கேட்டா லிங்கம் எல்லாம் யார் லிங்கம் அங்க நீங்க வச்சு வழங்குதியா? யார் கொடுத்த லிங்கம்னு இது கேட்கும் உங்களுக்கு எப்படி இந்த லிங்கம் கிடைச்சிச்சு? கைலாசத்துல இருக்கக்கூடிய லிங்கம் எங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொக்கநாச்சி அம்மாட்ட கேட்காரு கண்ணே. அப்பதான் சொல்றா ஆமா என்ன சொல்லுவா? காளியம்மா ஆமா இது யார் கொடுத்த லிங்கம்னு கேட்கும்போது கேட்கும்போது தாத்தா ஏ தாத்தா நாங்க அக்கா தங்க 8 பேரும் சேர்ந்து ஆமா அக்கா தங்க 8 பேரும் சேர்ந்து பகவானை ஏமாத்தி பகவான் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோம். ஆமா பகவானை ஏமாத்தி 103 லிங்கத்தை நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். ஆண்டவனோட கதை என்ன தெரியுமா? என்ன கதி தெரியுமா? செவனேன்னு இருக்காரு, படி இழக்க முடியல, வரம் கொடுக்க முடியல, சிவனேன்னு இருக்காரு. சுவாதிலிங்கம் 1, சொக்கலிங்கம் 1, சிவலிங்கம் 1. ஆமா 103 பருவலிங்கமும் இங்கதான் இருக்குன்னு சொல்லி காளியம்மா சொன்ன போது ஆமா அப்பதான் கண்ணபுரா சொல்லுதாரு, என்னம்மா சொல்கிறார்? எம்மா காளியர்களே காளியர்களே நீங்க பருவலிங்கம் வச்சு வணங்குறதுனால நீங்க பருவலிங்கம் வச்சு வணங்குறதுனால சோமதக்காரர்கள் வர முடியாது. நீங்க சிவனை கும்பிடுற ஆளுங்க, நான் விஷ்ணு கும்பிடுற ஆளு. இந்த லிங்கம் இருக்கும்னு சொன்னா என் மந்திரம் பலியாது. நீங்க லிங்கத்தை கொண்டு உடனே கடல்ல ஓட்டிட்டு வந்தா தான் நான் மந்திரம் பலிக்கும் நான் சொல்லி தருவேன். எப்படி ஏமாத்துறது? லிங்கத்தை எடுக்கத்தான் கண்ணை வேஷம் போட்டு வந்திருக்காரு. அவளுக்கு என்ன நினைக்காப்போ இவர் சொல்லுதாரு, லிங்கத்தை கொண்டு கடல்ல ஓட்டுவாங்க உங்களுக்கு மந்திரம் சொல்லித்தாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன நினைக்கா? காளியம்மா என்ன நினைக்கா? 103 பருவலிங்கத்தையும் கையில எடுத்துக்கொண்டு காளி 8 பேர்களும் எப்படி வரா? பருவலிங்கம் கையில எடுத்து கடல்ல தீர போட்டையா 103 லிங்கத்தை கடலில் கொண்டு போட்டையா தந்திரத்தை சொல்லித்தாரே, தந்திரத்தை சொல்லித்தாரே கண்ணவேரா சொல்லும் போது கண்ணவேரா சொல்லும் போது காளியர்கள் யாது சொல்வார் கண்ணவேரா சொன்ன போது கண்ணவேரா சொன்ன போது காளியர்கள் யாது சொல்வார்
மாரியம்மா என்னுதாலே லிங்கம் போனா எல்லாரும் கவலையிலே லிங்கமும் போனாலும் இதழவும் கவலையிலே ஆண்டியான கிழவனிடோ மந்திரத்தை படித்தையானா மகாதேவனை விரட்டிட என்று சொல்லி காளியம்மா அட்டகாளி என்று பேரோ 103 லிங்கத்தையோ காளியர்கள் கைதெடுத்து அடிக்கூறாளே ஓடைக்கூறாளே அள்ளி கொண்டே போடுறாளே கடலதில ஓடும்போது மூணாவது பிறந்தவள் முட்டையில பிறந்தவளே முதலாவதா பிறந்தவளே முத்தாலம்மா ஓடி வந்தா யாருக்கும் தெரியாமலே 2 லிங்கம் கையெடுத்து அம்மையான தக்கனாச்சியம்மா நமதில என்னூராளே பகவானோட லிங்கத்தையோ கடலில் கொண்டு போட்டோமாவே அவதோஷம் நமக்கு முத்தாலம்மா ஓடி வந்து யாருக்குமே தெரியாமலே 2 லிங்கம் கையில எடுத்து ஆயுள் போட்டு முழுங்கும் போதே ஒரு முகமா இருந்தவர் உச்சமையால் முத்தாரமா நல்ல முகத்தோடு முத்தாலம்மா ஓடிவா முகமா இருந்தவர் ஒரு முகமா இருந்தவதா ஒரு முகமா இருந்தவதா 3 முகமா ஓடிவாரா ஒரு முகமா இருந்தவதா ஒரு முகமா இருந்தவதா 3 முகம் ஓடிவாரா தமியார் முத்தாரம்மா 2 லிங்கம் முழுங்கும் போது 2 சரசா வெடிக்கும் போது 3 நல்ல முகத்தோடு அட்டகாளி என்று பேரோ 103 லிங்கத்தையோ கடலில் கொண்டு ஓடும் போது எம்பெருமான் போவாரே மாயமாக மறையுதாரே மாயமாக மறையல்லாரே கூனி போல ரூபம் கொண்டு புறாமீனை போல எல்லோ புறாமீனை போல எல்லோ மாயமந்தா வடிவம் கொண்டு கடலுக்குள்ள தான் போதே புத்தி போரே லிங்கத்தையோ கோவாளன் கையிலெடுத்து கைலாசம் கொண்டு வந்து பகவானிடம் கொடுக்கும் போது பகவானான அருவலிங்கம் வந்ததாலே அல்லினால கோபம் கொண்டு அரணாரோ சவகுரா ஆரி வந்து சிரிக்கும் போது அட்டகாளி கோட்டையே காளியர்கள் கோட்டையெல்லோ காளியர்கள் கோட்டையெல்லோ பிடித்து எரியுதம்மா காளியர்கள் கோட்டையெல்லோ காளியர்கள் கோட்டையெல்லோ அங்க தீப்பிடித்து எரியுதே அட்டகாளி கோட்டையெல்லாம் அக்கினி ஜோலை போல கடல் பிடித்து எரிந்திடும் தங்க கோட்டை தான் ஊரே வெள்ளி கோட்டையுள் போய்
ஆமா காளி கோட்டையெல்லாம் தீப்பிடித்து எரியுது. ஆமா தீப்பிடிச்சு எரியுதுன்னா அது பகவான் செஞ்ச வேலை. அத்தானாகிய பகவான் இப்படி பண்ணிட்டாரே. ஆண்டி போல வடிவம் கொண்டு வந்து ஏமாத்தி. ஆமா வந்தது கண்ணு. இவர் நினைக்கா பகவான் தான் ஏமாத்தி லிங்கத்தை வேண்டி போயிட்டாரு நினைக்கா. 101 பருவலிங்கத்தையும் தூக்கிட்டு போயிட்டாரு. இப்படி 101 பருவலிங்கத்தையும் தூக்கிட்டு போயிட்டாரு. பகவான் செய்த வேலைதான் இது. இது பகவானோட வேலைதான். காளி கோட்டையெல்லாம் தீப்பிடி தெரியுது. ஆமா அட்டகாளி 8 பேர் உடனடியாக கைலாசத்துக்கு போக வேணும். சரி ஆண்டவனை பார்க்க வேணும். ஆமா எப்படி கோபத்துல வாரா பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று. ஆமா அட்டகாளி 8 பேர் ஆண்டவன் பகவான் மேல கோபம் கொண்டு. ஆமா அட்டகாளி 8 பேர் என்ன கோபத்தோட வரா தெரியுமா? ஆமா எப்படிமா வரா? ஏ வீர பல்ல விருசடையா விரித்தாடும் தமுடியா போல கண்ணழகா ஈர பல்லழகா புனல தடையழகா ஆயிரவன் உடையவளா அட்டகாளி 8 பேரும் பகவான் மேல கோபம் கொண்டு காளியர்கள் வரபோது கடவுளான சோபரமா யாருக்கு தமாத்தினாரே ஈசனான சோபரமா மனமதியில எண்ணுதாரே பகவான் மேல கோபம் கொண்டு அட்டகாளி 8 பேரும் நாகார கோபத்தோடு கைலாக ஓடி வார உள்ளாக இருந்து பகவான் என்று மதிக்க மாட்டா. பகவான் என்று மதிக்க மாட்டா. பரியாசங்கள் செய்திடுவா. பகவான் என்று மதிக்க மாட்டா. பகவான் என்று மதிக்க மாட்டா. கோபத்தையும் குறைப்பதற்கு ஆண்டவன் தான் சுவபெருமா. ஒரு வயது குழந்தை ஆண் பிள்ளை போல எல்லோ அழகான குழந்தை போல பகவானு வடிவம் கொண்டு பார்வதியால் மடியதிலே பார்வதியால் மடியதிலே பகவானோ படுத்திருக்கான். பார்வதியால் மடியதிலே பகவானும் அடுத்திருக்கா. அப்படி பகவான்கிட்ட முத்து வர வாங்கி சொக்கனாச்சி அம்மா கைலாசம் தான் கடந்து சொக்கனாச்சி வரதுக்கு எப்படி வரா? ஆக்க வர அழிக்க வர முத்து வர வாங்கி சொக்கனாச்சி அம்மா கைலாசம் தாங்கிறது எங்க எங்க வரா தெரியுமா? கைலாசம் தாங்கடந்து சொக்கனாச்சி அம்மா எங்க எங்க வாரானா சொக்கனாச்சி வர மனதிலே வாராளே சொக்கனாச்சி வாரதோடு போடுங்கம்மா ஒரு வல்லட எங்க எங்க வாரானா வடக்கு வாழந்தாளே தேசம் சுத்தி பார்க்கதற்கு வைரவன கை பிடிச்சி வழிநடையா வாராளே
கரையதிர தொட்டால கரையதிர ஒரு நிலையம் பகவதியா ஒரு நிலையம் ஓடுங்கம்மா ஒரு குழவை போடுங்கம்மா ஒரு கொள்ளவ மணிக்குழவை பொன்னான மணிக்கொள்ளவ அதை எடுத்து வாராளே எடுத்து வாராரே சுத்தி பார்ப்பதற்கு தேசத்துக்கு பார்ப்பதற்கு தாயான சொக்கணத்தியம்மா சொக்கணச்சி அம்மாளுமே தமிழ்நாடு வாராளே தமிழ்நாடு வாராரே தமிழ்நாடு வந்து சேர்ந்து தமிழ்நாடு வந்து சேர்ந்து சென்னை மாநகரத்திலே நெல்லை மாநகரத்திலே கருமாறி ஒரு நிலையம் கருமாறி ஒரு நிலையம் அதை எடுத்து வாராளே அதை எடுத்து வாராரே தாயான சொக்கணத்தியம்மா சொக்கணச்சியம்மா சமயபுரம் வந்து சேர்ந்து சமயபுரம் வந்து சேர்ந்து சமயபுரம் எல்லையிலே சமயபுரம் எல்லையிலே அங்கு ஒரு நிலைய வாங்கி அங்கு ஒரு நிலையம் வாங்கி அதை எடுத்து வாராளே அதை எடுத்து வாராரே எங்க வாராளனா எங்கே வாராரா தாயான சொக்கணத்தியம்மா தாயான சொக்கணச்சியம்மா மதுரை வாழும் சொக்கருக்கு மதுரை வாழும் சொக்கருக்கு மதுரை மாநகரத்திலே ஹைதராபாத் நகரத்திலே மீனாட்சி ஒரு நிலையம் மீனாட்சி ஒரு நிலையம் தாயான சொக்கணத்தியம்மா தாயான சொக்கணச்சியம்மா அதை எடுத்து வாராளே அதை எடுத்து வாராரே அம்மையான சொக்கணத்தியம்மா அம்மையான சொக்கணச்சியம்மா தெல்லகர வந்து சேர்ந்து சித்தலக்கர வந்து சேர்ந்து காளி அம்மனாக காளி அம்மானாக அங்கு ஒரு நிலைய வாங்கி அங்கு ஒரு நிலையம் வாங்கி அதை எடுத்து வாராளே அதை எடுத்து வாராரே எங்க வாராளனா எங்கே வாராரா ஆத்தூரு பாதகுடி சாத்தூர் பாதகோடி இருக்கமுடி வந்து சேர்ந்து இருக்கக்கூடி வந்து சேர்ந்து இருக்கமுடி மாறியாக இருக்கக்கூடி மாறியாக அங்கு ஒரு நிலைய வாங்கி அங்கு ஒரு நிலையம் வாங்கி இருக்கமுடி தனக்கடந்து இருக்கக்கூடி தனக்கடந்து அம்மையான சொக்கணத்தியம்மா அம்மையான சொக்கனாச்சி கோவில்பட்டி தான் கடந்து கோயில்பட்டி தான் கடந்து திருநெல்வேலி எல்லை விட்டு திருநெல்வேலி வந்து சேர்ந்து குலசை நகர் வந்து சேர்ந்து துளசி நகர் வந்து சேர்ந்து குலசை நகர் எல்லையிலே துளசி நகர் எல்லையில முத்தாரம்மா தெய்வமாக தாரமாதர சொல்லி அங்கு ஒரு நிலைய வாங்கி அங்கு ஒரு நிலையம் வாங்கி என் தாயான சொக்கணத்தியம்மா சாயான சொக்கனாச்சியா அதை எடுத்து வாராளே அதை எடுத்து வாராரே எங்க வாராளனா எங்கே வாராரா சுரண்டை நகர் வந்து சேர்ந்து சுரண்டை நகர் வந்து சேர்ந்து சுரண்டை மாநகரத்திலே சுரண்டை நகரத்தில கூடாதி அம்மனாக கூடாது அம்மானாக நிலையமது வாங்குதாளே இளையமறி வாங்குதாரே அம்மையான சொக்கணத்தியம்மா அம்மையான சொக்கனாச்சியா அதை எடுத்து வாராளே அதை எடுத்து வாராரே எங்க வாராளனா எங்கே வாராரா குபு என்ற அருவி விழும் குபுகுபு என்று அறிவு புச்சாலம் வந்து சேர்ந்து தேவசார வந்து சேர்ந்து மொழி அம்மனாக அம்மானாக அங்கு ஒரு நிலைய வாங்கி அங்கு ஒரு நிலையம் வாங்கி இங்க முக வாகனத்தே முகமா வயனவதி முகமா பயில வந்து தாயான சொக்கணத்தியம்மா தாயான சொக்கனாச்சியா அதை எடுத்து வாராளே அதை எடுத்து வாராரே காசி வந்து சேர்ந்து காசி வந்து சேர்ந்து காசி விஸ்வநாதரிலே காசி விஸ்வநாதருக்கு விசாலஜி அம்மனாக விசாலாட்சி அம்மானாக அங்கு ஒரு நிலைய வாங்கி அங்கு ஒரு நிலையம் அதை எடுத்து வாராளே அதை எடுத்து வாராரே அட்டவாளி எட்டு பெரும் அட்டநாடு எட்டு பேரும் அட்டவாளி எட்டு பெரும் சொக்கனாச்சி அம்மாளுமே அம்மாளும் அம்மாளுமே வாராவாரு ஆங்கார சொருவத்தோடு ஆங்கார சொருவத்தோட இங்க முக வாகனத்தே இங்க முக வாகனத்தை முகமா வயனவதி முகமா பயணம் வச்சு வாய்க்காபாலம் தான் கிடந்து பாகமால தாண்டி சத்தரம் பாதகுடி சத்தாரம் பாதகுடி சொக்கனாச்சி அம்மனாக சொப்பனாச்சி அம்மானாக சால புது வந்து சேர்ந்து சாலப்புழு தாங்கடந்து சொக்கனாச்சி புறம் வந்தாரே சொக்கனாச்சி புறத்தினிலே சொக்கனாச்சி புறத்தினிலே சொக்கனாச்சி அம்மாளுமே சொக்கனாச்சி அம்மாளுமே ஆடுவரம் பாடுவரம் ஆதாரி போட்டு வரா ஆதாளி போட்டு வரம் அம்மையான சொக்கனாச்சியம்மா அம்மையான சொக்கனாச்சியா குழவ போட்டு வாராளே குறவு போட்டு வாராளே அம்மனவ வாரபோது அம்மனவ வாரபோது ஓடுங்கம்மா ஒரு குழவ ஓடுங்கம்மா ஒரு கொள்ளவ பொன்னான மணிக்குழவ பொன்னான மணிக்குழவ வேலையான வேலையம்மா வேலையான வேலையம்மா விளையாடும் சமயமம்மா
ஈரபல்லா விரிசடையா வீரப்பல்லா விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா விரித்தாடும் தலைமுடியா ஓடுங்கம்மா ஒரு குலவை ஓடுங்கம்மா ஒரு குலவை வேலையான வேலையான வேலையம்மா விளையாடும் சமயமம்மா விளையாட இது சமயம் எத்தாயே சொக்கனாச்சியம்மா தாயே சொக்கனாச்சி தாயான சொக்கனாச்சி தாயான சொக்கனாச்சி தலைமகனே வைரசாமி வைரசாமி அந்திலையும் தலைவிரிப்பா திரையும் தலையிருப்பா சாமம் சொக்கனாச்சியார எல்லையிலே வடமுகமா நிறைவாங்கி ஊர்ல உள்ள மக்களை எல்லாத்தையும் சொக்கனாச்சி அம்மா பட்டி பிறகு வச்சு பால்பாறை அவங்க வச்சு மூங்கில் போல வண்ண சுத்தி முடிசூடா வள வச்சு வேலி ஓட்டு காத்து வர சொக்கனாச்சி அம்மா தேடி வரும் பக்தருக்கு தீராத நோய்களையும் தீர்த்து பிள்ளை இல்லா பெண்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்கவா சொக்கனாச்சி அம்மா மதலை இல்லா பெண்களுக்கு மதலை வரம் கொடுத்து இந்த ஊரை செழிக்க வச்சு ஒத்துமையா வாழ வச்சு வடமுகமா நிலவு அந்த இடத்துல அமர்ந்து விட்டா சொக்கனாச்சி அம்மா வேல் வேல் வேலையா வேல் வேல் வேலையா வேல் வேல் வேலையா வேல் வேல் வேலையா வேலி வரமனத்தே வேல் வேல் வேலையா ராமமூர்த்தி வேல் வேல் வேலையா திருச்செந்தூர் முருகனுக்கு வேல் வேல் வேலையா வேல் வேல் வேலையா வேல் வேல் வேலையா கூடாது அம்மாளுக்கு வேல் வேல் வேலையா அத்தை காலி 8 பேருக்கும் வேல்